தொழில்நுட்பம் மற்றும் கற்றல் மேல அதிதீவிர ஆர்வம் கொண்ட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே உற்சாகமான ஒரு தரவு அலசலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? கல்வித்துறையில, அதுவும் குறிப்பா ஆட்டோமொபைல் துறையில சமீபத்துல நடந்த ஒரு பிரம்மாண்டமான சாதனையை பத்தி தான். பெரம்பலூர்ல இருக்கிற புகழ்பெற்ற தந்தை ரோவர் பாலிடெக்னிக் கல்லூரியோட ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் துறையில ஏப்ரல் 2026ல வெளியான போர்டு தேர்வு முடிவுகளை நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். பாருங்க, சாதாரணமா ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்றது வேற, ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு துறையே உச்சத்தை தொடுறது வேற இல்லையா? இந்த மாபெரும் வெற்றியோட கட்டமைப்பு எப்படி உருவாகியிருக்கு அப்படிங்கறத பாக்குறது நிஜமாவே எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். சரி, வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்துக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ளேயே வந்துடுவோம். பெரிய பெரிய எண்கள், தரவுகளை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாதனை எங்க நடந்துச்சு, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெரம்பலூர்ல அமைந்திருக்கிற இந்த தந்தை ரோவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலிடெக்னிக் காலேஜ் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, அதாவது AICTEயோட முறையான அங்கீகாரத்தையும் சென்னை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தோட இணைப்பையும் பெற்ற ஒரு மிகச்சிறந்த கல்வி நிறுவனம். இது ஏதோ சாதாரணமான ஒரு கல்லூரி கிடையாதுங்க. தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்குற ஒரு முதன்மையான ஹப் அப்படின்னே சொல்லலாம். எப்படி ஒரு பெரிய பில்டிங்குக்கு அதோட பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமோ, இல்ல ஒரு கார் சீரா ஓடுறதுக்கு அதோட சாசிஸ் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரிதான் இந்த மாணவர்களோட வெற்றிக்கு இந்த கல்லூரியோட சிறப்பான கட்டமைப்பும் தரமும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ஒரு மோட்டார் ஸ்போர்ட் ரேஸ்ல கார்கள் எப்படி சீறி பாயுமோ அதே வேகத்துல இந்த நம்பர் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்பட வைக்கும். 34க்கு 33. ஆமாங்க, ஆட்டோமொபைல் துறையில 2ஆம் ஆண்டு படிக்கிற 34 மாணவர்கள்ல 33 பேரு தங்களோட ஏப்ரல் 2026 போர்டு தேர்வுகள்ல சிறப்பா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 97% பாஸ் பர்சன்டேஜ். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. தெர்மோடைனாமிக்ஸ், மெக்கானிக்ஸ்னு பல கஷ்டமான பாடங்கள் அதுல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு துறையில இத்தனை பெரிய அளவுல மாணவர்கள் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல இயங்கிக்கிட்டு இருக்குன்னு இந்த ஒரு புள்ளி விவரமே ஆணித்தரமா நிரூபிக்குது. இது ஏதோ ஒருத்தரோட உழைப்பில்ல, ஒட்டுமொத்த கிளாஸ் ரூமோட கூட்டு முயற்சி. இது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ரிசல்ட் அப்படிங்கறத இந்த விஷயம் ரொம்ப அருமையா விளக்குது பாருங்க. ஒரு பக்கம் திரு வீரமணி அவங்க எடுத்த இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் பாடம், இன்னொரு பக்கம் திரு பாலமுருகன் அவங்க எடுத்த பவர் யூனிட்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் பாடம். இந்த ரெண்டுமே ஆட்டோமொபைல் துறையில ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப சவாலான சப்ஜெக்ட்ஸ். ஆனா ஆச்சரியப்படும் விதமா இந்த 2 பாடங்கள்லயுமே மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று அசத்தியிருக்காங்க. ஒன்னு புரிஞ்சுக்கங்க, ஒரு மாணவர் கூட இந்த தாள்கள்ல ஃபெயில் ஆகல. இது எப்படிங்க சாத்தியம்? கண்டிப்பா இந்த கஷ்டமான பாடங்களை ரொம்ப ஈஸியாவும் நுணுக்கமாவும் மாணவர்களோட மனசுல பதிய வச்ச அந்த விரிவுரையாளர்களோட டெடிகேஷனை தான் இது காட்டுது. நீங்க ஃபார்முலா 1 கார் ரேஸ் பார்த்திருக்கீங்களா? அதுல டிரைவர் மட்டும் எப்பவுமே ஜெயிக்க மாட்டாரு. அந்த கார் கொஞ்ச நேரம் பிட் ஸ்டாப்ல நிக்கும்போது கண்ணிமைக்கிற நேரத்துல டயர்ஸ மாத்தி எரிபொருளை நிரப்பி திரும்பவும் மின்னல் வேகத்துல ஊட வைக்கிற ஒரு பயங்கரமான பிட் க்ரூ பின்னாடி இருப்பாங்க. இங்கேயும் அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டடான பிட் க்ரூ இருக்காங்க. முதல்வர் திரு சிவகுமார், துணை முதல்வர் திரு ராமச்சந்திரன், ஆட்டோமொபைல் துறை தலைவர் திரு அருண்பிரசாத், அப்புறம் விரிவுரையாளர்களான திரு சிவகுமார், திரு தேவா, திரு பாலமுருகன் மற்றும் திரு வீரமணி. இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் அந்த சூப்பர் டீம். மாணவர்களை தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணி சந்தேகங்களை தீர்த்து வச்சு அவங்கள கரெக்டான பாதையில வழி நடத்துற ஒரு முழுமையான சூழலை இவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த வண்டியை வெற்றிகரமா ஓட வைக்கிற நிஜமான என்ஜின் இவங்க தான். சரி, இந்த தரம் எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு போகுதுன்னு பாப்போம். 3ஆம் ஆண்டு மாணவர்களோட இந்த லீடர் போர்டு இருக்கு, இதுல நம்ப முடியாத அளவுக்கு செம்ம டஃப் காம்படிஷன் நடந்திருக்கு. 3ஆம் இடத்த கவனிங்க. 9.71 அப்படிங்கிற மிக சிறப்பான CGPAவோட அரவிந்த், பரத், ராம்குமார், சஞ்சய் ராஜ்னு மொத்தம் 4 பேரு சமநிலையில இருக்காங்க. அதேபோல 2ஆம் இடத்த 9.86 CGPAவோட குருநாதன் மற்றும் கலைவாணன் ஆகிய 2 பேரு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டாலும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு உயர்ந்த தரத்தை நோக்கி பயந்துச்சிருக்காங்க. 0.01 மார்க் வித்தியாசத்துல கூட ரேங்க் மாறுற அளவுக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான கடுமையான போட்டி அங்க இருந்திருக்கு. இப்போ உங்களோட எதிர்பார்ப்பை எகிர வைக்கிற அந்த முக்கியமான தருணம், அந்த 3ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின அந்த அல்டிமேட் சாம்பியன் யாரு? அஸ்கர் அப்படிங்கிற மாணவர் தான். ஒரு துளி கூட குறையில்லாத பர்ஃபெக்டான 10க்கு 10 CGPA வாங்கி கல்லூரிக்கு முதலிடத்தை தட்டி சென்றிருக்காரு. இன்ஜினியரிங் படிப்புல, அதுவும் பாலிடெக்னிக் போர்டு தேர்வுகள்ல முழுமையான 10 CGPA வாங்குறது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு அபூர்வமான சாதனைங்க. எல்லா பாடங்கள்லயும் எந்த பிழையும் பண்ணாம கான்செப்ட்ஸை முழுசா உள்வாங்கி அதை எக்ஸாம்ல எக்ஸாக்டா பிரசன்ட் பண்ணா மட்டும்தான் இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் சாத்தியம்.
அஸ்கரோட அசாத்தியமான உழைப்புக்கும் அறிவாற்றலுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய மகுடம் இது. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. அஸ்கர் வாங்கின இந்த 10 CGPA எப்படி வந்துச்சு அப்படிங்கறத காட்டுற ஒரு ஒபிஷியல் நோட் இது. அஸ்கர் தான் எழுதின எல்லா பாடங்கள்லயுமே O கிரேட் வாங்கியிருக்காரு. O கிரேட்னா அவுட்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். பொதுவா ஒரு சப்ஜெக்ட்ல O கிரேட் வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா ஒரு மாணவர் தான் எழுதின அத்தனை தியோரி பேப்பர்ஸ், அத்தனை பிராக்டிகல்ஸ்னு எதுலயுமே விதிவிலக்கில்லாம முழுமையா O கிரேட் வாங்கியிருக்காருன்னா அவரோட நாலேஜ் எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏதோ சும்மா மனப்பாடம் பண்ணி வாங்கின மார்க் கிடையாது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோட ஒவ்வொரு திருகாணியும் ஒவ்வொரு சுழற்சியும் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டதோட ரிசல்ட் இது. நாம இப்போ இந்த தரவு அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தந்தைரோவர் பாலிடெக்னிக் கல்லூரியோட இந்த பிரமிக்க வைக்கிற ரிசல்ட்ஸையும் அஸ்கர் மாதிரியான மாணவர்களோட திறமையும் நாம ரொம்ப தெளிவா பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். இந்த அளவிலான அபாரமான திறமையும் இந்த பெர்ஃபெக்ஷனும் ஆட்டோமொபைல் துறையோட எதிர்காலத்துக்கு எதை உணர்த்துது? எலக்ட்ரிக் வாகனங்கள், செல்ஃப் டிரைவிங் கார்கள்னு தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர இந்த காலத்துல அடிப்படைகளை இவ்வளவு ஆழமாவும் பிழையாமலும் கத்துக்கிட்ட இந்த யங் டேலண்ட்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்க இல்லையா? இந்த ஹை பெர்ஃபார்மிங் பட்டதாரிகள் எதிர்கால வாகனங்களோட டிசைனையும் பாதுகாப்பையும் இப்படியெல்லாம் மாற்றி அமைக்க போறாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது வெறும் எக்ஸாம் ரிசல்ட் மட்டும் கிடையாதுங்க. இது நாளைய தொழில்நுட்பத்துக்கான ரொம்ப வலுவான ஒரு நம்பிக்கை. இந்த ஒரு பாசிட்டிவ் சிந்தனையோட இன்றைய அலசலை நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த முறை இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.